வணக்கம் நண்பர்களே. புத்தக கண்காட்சியிலே தொடர்ச்சியாக என்னை வந்து சந்திக்கும் வாசகர்கள் விதவிதமானவர். கடிதம் வழியாக வரும் வாசகர்கள் ஒரு வகையிலே அவர்கள் ஏதோ கோர்வையாக எழுதும் மனநிலை கொண்டவர் அல்லது எழுத வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் புத்தக கண்காட்சியிலே ஒரு வரி கூட எழுதாத புதிய வாசகர்களை சந்திப்பதுண்டு. 10 ஆண்டுகளாக படிக்கிறேன், 20 ஆண்டுகளாக படிக்கிறேன், இப்போதான் பார்க்குறேன், இதுவரைக்கும் உங்கள்கிட்ட நான் அறிமுகம் ஆக்கலை என்று சொல்லி ஒன்றோ இரண்டோ வார்த்தைகளை சொல்லி கையை தொட்டுவிட்டு செல்லும் வாசகர்கள் அவளை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய புத்தக நிறுவனத்தில் விஷ்ணுபுரம் பதிப்பகத்திலே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாசகர்கள் வந்து சந்திக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒருவருக்கு எழுத்தின் வல்லமை என்ன என்று புரியும். அப்படி விதவிதமாக வரக்கூடிய வாசகர்களில் சிறப்பான அல்லது விசித்திரமான சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் உண்டு. பல வாழ்க்கைகள் திருப்பு முனையான சம்பவங்களை சொல்லக்கூடிய வாழ்க்கைகள் இங்கே என்னை வந்து அடைவதுண்டு. சில சமயம் வாசகர்கள் ஒரு வகையான இன்னசென்ஸோட, ஒரு கள்ளமற்ற தன்மையோடு சில கேள்விகளை கேட்பாங்க. அதில் இது மதுரை போன்று சற்று கிராமிய பின்னணி கொண்ட ஒரு நகரத்தில் வரக்கூடிய வாசகர்களிலே ஒரு சாரார் பொதுவாக இலக்கியம், அரசியல் இதை பற்றிய ஒரு நடைமுறை பார்வையற்றவர்களாக, எளிமையானவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்களுக்கு வரக்கூடிய சில தவறான நம்பிக்கைகள் உண்டு. அதில் ஒன்று, அவர்கள் பெரிதாக மதிப்பதனால், அவர்கள் வழிபாட்டு உணர்வோடு பார்ப்பதனால் எழுத்தாளன் ஏதோ வகையில் சமூகத்தில் ஒரு விஐபி என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது நான் நடந்து வரும்போது பார்க்க ஒரு வாசகர், என்ன சார் நடந்து வரீங்க, தனியாக நடந்து வரீங்க என்று திரைப்படத்தை பார்த்துருக்கிறேன். ஏன் நடந்து வந்தா என்னன்னு கேட்டால், இல்லை எல்லாருக்கும் உங்களை தெரியுமே அப்படிம்பாங்க. இல்லைங்க, ஒருத்தர் கூட தெரியாது. அதிலும் மதுரையில் மிக குறைவானவர்களுக்கு தான் என்ன தெரியும். இன்று காலை டீ குடிக்க போயிருந்த போது என்னோட வந்த நண்பர் கேட்டார், இதுவே கோயம்புத்தூர்னா குறைந்தது இந்த 100 பேரில் ஒரு 2 பேராவது உங்களை அடையாளம் காண்பார்கள் அல்லவா? ஆமாம், கோவைனா ஒரு 2-3 பேர் அடையாளம் காண்பார்கள், சென்னைனா ஒரு 4-5 பேர் கூட அடையாளம் காண்பார்கள். மதுரையில் ஒருவர் கூட அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு இல்லை. மதுரை வேறு வகையான ஒரு ஊர். தமிழகத்திலே வேற எந்த ஊர்லேயுமே இந்த அளவுக்கு சாதி போஸ்டர்களை கண்ணில் பார்க்க முடியாது. எல்லா போஸ்டர்லேயும் சாதி இருக்கும். தமிழகத்தில் எந்த ஊர்லேயுமே, எந்த ஒரு நகரத்திலையுமே இந்த அளவுக்கு கிரிமினல் அல்ல குற்ற பின்னணி உள்ளவருடைய போஸ்டர்கள் தெருவாக கண்ணப்படாது. அது ஒரு வகையான பயமத்தை உருவாக்குகிறது. அது பார்த்தாலே தெரியும் அவங்க குற்ற பின்னணி உள்ளவர்கள். கொல்லப்பட்ட குற்ற பின்னணி உள்ளவர்களை படத்தை போட்டு அவருடைய வாரிசுகள் என்று தாங்கள் அறிவித்துக் கொள்ளக்கூடிய பெரிய வண்ண போஸ்டர்களை இங்கே மதுரை முழுக்க பார்க்கலாம். இது சாமானியர்களுக்கு, எளிய மக்களுக்கு என்ன செய்தியை அளிக்கிறது? இவங்களுக்கு நீங்கள் பயப்படணும், இவங்க இவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அரசியல் பின்னணி உண்டு, போலீஸ் பின்னணி உண்டு என்று மக்களுக்கு அறிவிப்பது தான் அது. இன்னும் சொல்லப்போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கான உரிமையை அவர்களுக்கு அளித்திருக்கிறது அரசு, போலீஸ் என்ற வெளிப்படையான அறிவிப்பு தான் இந்த போஸ்டர். இது வேற எந்த நகரத்திலையும் பார்க்க முடியாது. ஆகவே இந்த நகரம் வேற ஒன்று. இங்கே ஒரு இன்னசென்ஸ் இருக்கிறது. இந்த இன்னசென்ஸில் இருந்து அந்த கேள்வி வருகிறது, உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? தெரிய வாய்ப்பு இல்லைங்க. இவங்களில் ஏதேனும் புத்தகத்தை படிக்கக்கூடியவங்க மிக 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 குறைவானவர்கள். மொத்த மதுரை மாவட்டத்திலே ஒரு 5000 பேர் என்னுடைய வாசல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். அதுவே பெரிய விஷயம் தான். அவர்கள் ரொம்ப அபூர்வமான பிறவிகள். நண்பர்களே, சொல்ல வந்தது, இன்றைக்கு அப்படி ஒரு இன்னசென்டான கேள்வி ஒன்று வந்தது. அதை பற்றி சொல்லத்தான் வந்தேன். அதாவது அந்த கேள்வி என்னன்னா, சார் நீங்கள் சென்னையில் எங்கே தங்குறீங்க என்று ஒருத்தர் கேட்டார் கையை பிடித்து கொண்டு. நான் சொன்னேன், நான் விடுதிகளில் தங்குறேன். ஆமாம் பார்த்தேன் சார், உங்கள் காணொலிகளில் நீங்கள் விடுதிகளில் தங்குறீங்க, உங்களுக்கு அங்கே கனவு இல்லையா சார்? நான் கனவு இல்லைம்மா,
அவர் என்ன உத்தேசிக்கிறான்னு தெரியல. கனவு இல்லை சார் அப்படின்ற திரும்ப திரும்பி இதை கேட்குறார். அப்பதான் அவனுக்கு தெரிந்தது, எழுத்தாளர்கள் என்பவர்களுக்கு ஒரு கனவு இல்லம் கண்டிப்பாக இருக்கும் என்று அவர் நினைச்சிருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், இல்லை, கனவு இல்லை என்பது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய வீடு, அது சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அப்படி ஒரு அளவுகளை அவர் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு அந்த வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது இந்தியாவிலே ஒரு முன்னோடியான திட்டம், வேற எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு சிறந்த திட்டம். இதனால் பல முக்கியமான எழுத்தாளர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் நான் சொன்னேன். இல்லை உங்களுக்கு கொடுக்கலையா? நான் சொன்னேன், நான் சாகித்ய அகாடமி வாங்கலை, வாங்க போகிறதும் கிடையாது, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது எப்படி கொடுப்பாங்க? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய கட்சியின் முதன்மை பேச்சாளராக இருக்கக்கூடியவரும் தமிழின் முதன்மையான கவிஞர்களில் ஒருவருமாகிய மனுஷபுத்திரனுக்கே அவங்க இன்னும் ஒரு கனவு இல்லை, கொடுக்கல. இவ்வளவுக்கும் அவர் திமுக அளிக்கக்கூடிய முக்கியமான விருதுகள் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறார். அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது அவருடைய பிரியத்துக்குரிய எழுத்தாளர் சென்னையிலே ஒரு கனவு இல்லம் இல்லாமல் இருக்கிறார். அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. உங்களுக்கு கனவு இல்லை இல்லையா சார்? யார் யாருக்கோ இருக்கு சார். ஆனால் எனக்கு வீடு இருக்குங்க, அதான் என்னுடைய கனவு இல்லம், நாகூரில் என்னுடைய வீடு இருக்கு. அப்புறம் எனக்கு பிரியமான இடத்துல நான் இன்னும் ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறேன். கனவு காணுதுன்னா அங்கே போய் காணலாம். இனி சென்னையில் எனக்கு ஒரு வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கணும்னா அதை இப்போ நான் வாங்க முடியும். ஆனால் அது எனக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா என்னுடைய பிள்ளைங்களுக்காகத்தான் நான் இப்போது ஏதாவது பணம் சேர்க்கிறேன். என்னுடைய தேவைகள் மிக குறைவானவை. இல்லை இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சென்னையில் ஒரு வீடு வேணும் இல்லை சார்? நீங்கள் சென்னையில் தங்கினா அப்போ தானே எல்லோரும் வந்து பார்க்க முடியும். நான் விடுதிகளில் தங்குறேன், அங்கே வந்து பார்க்கலாமே. இல்லை விடுதிகள் எல்லோரும் வர முடியாது இல்லை சார், சாமானியர்கள் வர முடியாது இல்லை. நான் அது உண்மைதான். இப்போ நான் தங்கக்கூடிய விடுதிகளில் விருந்தினர்கள் மிக கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறார். முன்னாடி தங்கின விடுதிகளில் ஓரளவுக்கு ஒரு இயல்பு நிலை இருந்தது. இப்போது பாதுகாப்பு கெடுபிடிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாள். அதனால் அதிகம் விசிட்டர்ஸ் அனுமதிக்கப்படுவதில்லை. அது வேணும் இல்லை சார்? இப்போ ஜெயகாந்தனை போய் சந்திச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி உங்களை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும் இல்லை? நான் சொன்னேன், சரி அப்போ எப்போது ஒரு முறை அந்த எண்ணம் வரும் என்றால் சென்னையில் ஒரு இடம் உருவாக்குவோம். அவ்வப்போது தங்கும்போது நண்பர்கள் சந்திக்கும்படியாக ஏற்பாடு செய்வோம். மற்றபடி இப்போ ஒரு இடம் எனக்கு தேவைன்னு தோணவில்லை. ஏன்னா அது பல கோடி ரூபாய் ஆகும். அந்த பணத்தை கொண்டு முதலீடு செய்வதற்கு எனக்கு மனம் இல்லை. என்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய கனவுகள் இருக்கின்றன, அதுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்குறேன் என்று சொன்னேன். அப்புறம் அடுத்த கேள்வி, ஏன் சார் சாகித்ய அகாடமி கிடைக்கல? நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. அப்போ ஒரு பரிந்துரை, ஒரு புரிந்துணர்வு இருக்கு. அதாவது அவருக்கு வேண்டாம், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், சிறப்பு தானே என்று தான் சொன்னேன். இந்த இன்னசென்டான ரீடர்கள் சாகித்ய அகாடமி மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு போட்டின்னு நினைக்கிறாங்க. அப்போ போட்டியில் நேச்சுரலாக முன்னால் வரக்கூடியவங்களுக்கு தானே கொடுக்கணும். மோட்டத்தில் முதலில் வரக்கூடிய கொடுக்காம 2வது 3வது இடங்கள் வருவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காக நினைக்கிறாங்க. சாகித்ய அகாடமி என்பது குவாலிட்டேட்டிவான ஒரு விஷயம். அதில் யார் முன்னால் பின்னால் என்று தெளிவாக முடிவெடுக்க முடியாது. அப்புறம் அது வந்து ஒரு கான்சென்சஸ் வழியாக வரக்கூடிய ஒரு முடிவு, அது ஒரு கூட்டு முடிவு. அதில் கீழ்நிலையிலிருந்து நடுவர் வரைக்கும் பல படிகள் இருக்கின்றன. அது ஓரளவு அவருக்கு சொல்லி முடித்தால் கூட அவருடைய ஆற்றாமையை அவரால் தீர்க்க முடியவில்லை. எதிர்காலத்தில் சார் தமிழ்நாட்டில் யாருமே உங்களுக்கு எந்த கௌரவம் கொடுக்கலன்னு பதிவாயிடுமே, புத்தனுக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு புத்தகத்தில் படிக்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்னா, இல்லை எனக்கு அதுக்கு தனியார் அவார்டுகள், தனியார் விருதுகள் நிறைய வந்திருக்கு, அதுவே போதுமானது என்று சொன்னேன். ஒரு வழி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பினேன். அப்புறம் திருப்பி வந்து உங்களுக்கு அங்கீகாரமே இல்லையே சார் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் இந்த வருத்தத்தை அடைகிறது தான் மிகப்பெரிய அங்கீகாரம். ஒரு 3 மணி நேரம் இந்த புத்தக கடையில் நான் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு நிமிடம் கூட சலிக்காமல் என்ன வாசலில் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒரு நபருடைய புத்தகம் வந்து ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு விற்குது. இது பெரிய அங்கீகாரம் தாங்க. தமிழில் இதற்கு முன்னால் ஒரு தீவிர தளத்தை சார்ந்த எழுத்தாளருக்கு இப்படி ஒரு ஏற்பு இருந்தது கிடையாது. ஒரு தீவிர தளத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு இலக்கிய இயக்கத்தை உருவாக்குனது கிடையாது. அதை உலக அளவில் கொண்டு போனது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் கல்வி நிகழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு தீவிர தளத்தை அந்த எழுத்தாளர் உருவாக்கி நிலைநிறுத்த முடியும் என்பது அரிதானது. தீவிர தளத்தை சார்ந்த என்ன,
அரசியல் பின்னணி இல்லாமல் இது செய்யக்கூடிய ஒருத்தர் கூட தமிழகத்தில் இன்றைக்கு கிடையாது. இந்த முயற்சி யாரும் எடுத்தது கிடையாது, யாரும் வென்றதும் கிடையாது. சில அமைப்புகளை உருவாக்க வேண்டும் இருக்கிறார்கள், அதெல்லாம் வென்றது கிடையாது. அப்படி பார்த்தா தமிழில் முன்னுதாரணமான முதல் முயற்சி என்று முழுமை அறிவு அமைக்க வகுப்புகளை சொல்லணும். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் என்ற கனவு பாரதிக்கு இருந்தது. அமரர் சங்கம் என்று ஒன்றை அவர் உருவாக்க முயன்றார். அந்த கனவை முன்னெடுத்து திலோகர் சீதாராம் அதை மறுபடியும் உருவாக்க முயன்றார். ராஜமையருக்கு அப்படி ஒரு கனவு இருந்தது. கானாசு இலக்கிய வட்டம் என்ற ஒரு அமைப்பை முன்னெடுக்க முயன்றார். பிரமிழ் முயன்றிருக்கிறார். ஜி நாகராஜன் முயன்றிருக்கிறார். சுந்தரராமசாமி காகங்கள் என்ற அமைப்பை முன்னெடுக்க முயன்றிருக்கிறார். ஜெயகாந்தன் மிகப்பெரிய முயற்சிகளை செய்திருக்கிறார். எதுவுமே வென்றது கிடையாது. அவர்களுக்கு இல்லாத ஒரு ஏற்பும் அதில் குறிப்பிடத்தகுந்த அளவு வெற்றி என கிடைத்திருக்கிறது என்பது பெரிய ஏற்பு தான். அவர் போன பிறகு நான் யோசித்தேன், இதில் என்ன சிக்கல்? அந்த நண்பர் கேட்டதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? அது எல்லாருக்கும் உரிய சிக்கல். அதுதான் இந்த காணொலியில் சொல்லாது. எல்லாருக்கும் உரிய சிக்கல் என்பது எல்லாரும் அடையக்கூடிய, பரவலாக சமூகம் அளிக்கக்கூடிய ஒரு ஏற்பு அல்லது அங்கீகாரம் கிடைத்தால் மட்டும்தான் அது ஏற்பு அல்லது அங்கீகாரம் என்று எண்ணிக்கொள்வது. ஊர்ல மரியாதை இல்லை சார், குடும்பத்தில் மரியாதை இல்லை சார், 4 பேர் மதிக்கல சார், பொதுவா யாரும் மதிக்கல சார், இது எல்லாரும் சொல்லக்கூடியது. ஏன்னா எல்லாரும் எது மதிப்பு நினைக்கிறாங்களோ அது எனக்கு கிடைக்கல, எல்லாருக்கும் எது அளிக்கப்படும் அது எனக்கு கிடைக்கல. இதுதான் பரவலாக நாம் ஏற்பு என்று நினைப்பது. அதாவது பழைய காலத்தில் ஊர் கோயிலில் முதல் தலைக்கட்ட கிடைக்கல, முதல் மரியாதை கிடைக்கல, பஞ்சாயத்தில் உட்கார சொல்லலை, கல்யாண வீட்டில் முதல் பந்தியில் உட்கார வைக்கல என்று தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதே மாதிரியான மனநிலை. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான ஒரு மதிப்பு அல்லது மரியாதையை தானும் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர் ஒன்று தனிப்பட்ட முறையில் எதுவும் பெரிதாக சாதிக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எது கிடைக்குதோ அதுதான் இவருக்கு கிடைக்கும். அப்போ எல்லாரும் எதை செய்கிறாங்களோ அதை இவர் செய்வார். அப்போ இவருக்கு தனிப்பட்ட சாதனை ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த எல்லாருக்கும் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகக்கூடியவருக்கு தொடர்ந்து ஏமாற்றம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் கிடைக்கூட ஒன்று அவருக்கு கிடைக்கும், அவரை அதை விட கூடுதலாக வேற சில வாங்கி வச்சுருப்பாங்க, அப்புறம் அதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்புறம் அது போகும்போது அதுக்கு மேலே வந்து இருக்கும். இந்திய ஜனாதிபதி ஆனால் கூட ஒரு ஏமாற்றம் இருக்கும். இந்திய ஜனாதிபதி ஆன டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு நோபல் பரிசு கிடைக்கலைங்கிற மாபெரும் ஏமாற்றம் இருந்தது என்று சர்வப்பள்ளி கோபால் பதிவு பண்றார். நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய தகுதியை உள்ள படைப்பு எதையுமே அவர் எழுதல. அவர் எழுதினது எல்லாமே தொகுத்து எழுதினது தான், தத்துவ நூல்கள் தான். ஆனால் ஒரு மைசூரில் ஒரு தத்துவ ஆசிரியராக இருந்த ஒருவர் அடைந்த உயரம் என்பது அவருடைய தளத்திற்கே ரொம்ப அதிகம். இன்றைக்கு அவருடைய நூல்களை படிக்கும் போது அவர் பேரறிஞர் என்று எனக்கு தோன்றவில்லை. நிறைய முன்முடிவுகளும் அரைகுறை புரிதல்களும் எழுதப்பட்ட நூல்கள் தான் அவருடையவை. ஆனால் அவர் உதவி ஜனாதிபதி ஆனார், அப்புறம் ஜனாதிபதி ஆனார். ஆனால் அவர் நோபல் பரிசு கிடைக்கலைங்க, மனக்குறையோட தான் இருந்தார். அப்போ ஸ்டாண்டர்டு ஏற்பை நோக்கி செல்வீர்கள் என்றால் ஒரு போதும் நீங்கள் நிறைவடைய முடியாது. அடுத்து 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 ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். அப்போ நீங்க திருப்தி அடையக்கூடிய அங்கீகாரம் எதுவாக இருக்கும், அது உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அதிகாரம், உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். நீங்க உங்களுக்கு உங்களை கௌரவிக்க அதிகாரத்தை அளிக்கும். அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. எஸ், நான் இதை பண்ணியிருக்கேன், என் கனவு இது, அதை நோக்கி இவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கேன், யார் என்ன சொன்னாலும் நான் இதை செஞ்சிருக்கேன் என்று நீங்க உங்களுக்கே ஒரு விருது அளிக்க அதிகாரத்தை நீங்க அடையணும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. அப்போ பிறருடைய பார்வையில் மதிக்கத்தக்க ஒன்றை செய்வது அல்ல, தன்னுடைய பார்வையில் மதிக்கத்தக்க ஒன்றை செய்வது, அதுதான் உண்மையான சாதனை என்று கொள்ளப்படும். நான் உண்மையிலேயே என்னுடைய பார்வையில் திருப்தியும் நிறைவு அளிக்கக்கூடிய சிலவற்றை செஞ்சிருக்கேன். வெண்முரசு எழுதி முடிக்கும் போது உண்மையிலே ஒரு பெரும் நிறைவோடு நான் செஞ்சிருக்கேன். இதை ஒருத்தர் கூட படிக்கலைன்னா கூட, படிக்க வரல பல பேருக்கு இதனுடைய ஆழம் பிடி கிடைக்கலைன்னா கூட, இது இங்கே இருக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டேன். தமிழ் விக்கி என்ற களஞ்சியம் 3வது ஆண்டு அடையும் போது
ஆம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு நிறைவை அடைந்தேன். விஷ்ணுபுரம் கிளையின் அமெரிக்கா கருத்தரங்கொன்றிலே பேசும்போது ஆம் உலகம் முழுக்க கொண்டு சென்றிருக்கிறோம் என்ற நிறைவை அடைந்தேன். இதெல்லாம் நானே எனக்கு கொடுத்து கொண்ட விருதுகள் தான். இந்த விருதுகள் தான் உண்மையானவை. இது பெரும் சாதனையாளர்களுக்கு மட்டும்தான் உண்டா என்று கேட்டால், ஒருவர் தனக்கென்று தான் தேர்ந்து கொண்ட துறையிலே தான் நிறைவடைய ஒன்றை சாய்ந்து தனக்கு தானே ஒரு அங்கீகாரத்தை அளித்துக் கொள்வார் என்றால் அது முக்கியமானது. அதன் அளவு எல்லாம் முக்கியம் கிடையாது. என் நண்பர் ஒருவர் ஒரு கிராமத்திலே ஒரு குளத்தை 20 ஆண்டுகளிலே சீரமைத்தார். அதை பற்றி அவருக்கு மிகப்பெரிய பெருமிதம் உண்டு. இன்னொரு நண்பரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் அந்நிய நாட்டு பறவைகள் வருகிறது. 10 ஆண்டுகள் போராடி அதை ஒரு பறவை சரணாலயமாக அவர் மாற்றினார். அது அவருக்கு அளித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பரிசு தான். அவருக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கணும்? அவர் பேர் எங்கே இருக்கணும்? அவர் பேர் அந்த குளத்துக்கு போடப்படுமா என்ன? கிடையாது. ஆனால் அந்த குளத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர் தனக்கு ஒரு பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி உங்களுடைய துறை என்ன? எல்லாருக்கும் எழுத்து இருக்க வேண்டியதில்லை. எழுத்தோ சமூக பணியோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றும் நீங்கள் மகிழும்படி ஒன்றை நிறைவடையும்படி ஒன்றை செய்து அந்த பாராட்டை உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக் கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது, மகிழ்ச்சி உள்ளதாகிறது. ஒரு வயசான காலத்தில் இதெல்லாம் செய்த என்று ஒருவர் சொல்கிறார் இல்லையா, அதுதான் நிறைவு. நான் இன்னொரு காணொலியில் சொன்னேன், சாதனைகள் எல்லாருக்கும் சாத்தியமாகாம போகலாம். ஆனால் அருஞ்செயல்களின் உடன் இருப்பதே சாதனை தான். 10 ஆண்டு காலம் கிருஷ்ணமால் ஜெகநாதனுடைய கட்டுரைகளை அவர் சொல்ல நான் எழுதி அச்சு கொண்டு வந்தேன் என்று ஒருவர் சொன்னார். வயதானவர், 80 வயது கடந்திருக்கும் அவருக்கு. கிருஷ்ணமால் ஜெகநாதனுடைய 20 வயது குறைவானவர். அவருடைய முகத்தில் தெரிந்த அந்த சாதனை உணர்வு இருக்குல்ல, அது அவருக்கு அளித்துக் கொள்ளும் ஒரு விருது. பல ஆண்டுகள் இஎம்எஸ்க்கு தான் சட்டை தைத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய பெருமிதத்தை நான் பார்த்திருக்கேன். இஎம்எஸ் நம்பூதிரி பாடுக்கு அது ஒரு சாதனை தான். அருஞ்செயல்களின் உடல் இருப்பது ஒரு சாதனை தான். அன்றாடத்தை கடந்து, லௌகிகத்தை கடந்து, எளிய பிக்கல் பிடுங்கல்களை கடந்து, குடும்பம், தனி உலகம் ஆகியவற்றை கடந்து தனக்கென்று பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு செயலை சில ஆண்டுகள் தொடர்ந்து செய்து அதன் பொருட்டு தன்னம்பிக்கையும் தன்னிமிர்வு அடைவது என்பதுதான் வாழ்க்கையில் ஒருவர் தனக்குத்தானே அளித்துக் கொள்ளக்கூடிய பெரிய பரிசு. அதற்கு நிகரான ஒரு பரிசை எந்த அரசும் அளிக்க முடியாது, எந்த சமூகம் அளித்துக் கொள்ள முடியாது. நன்றி.